Match number 29 between the InDesign Karaikal Knights and the Ruby White Town Legends playing the last league game. And Gautam will give it a flick. Heads. Heads is the call. And that's the news from the center. The Ruby White Town Legends have won the toss and elected to field first. Nyansham Kangian thought that a little bit of dampness on the wicket is what prompted him to do this. A lot of changes for the InDesign Karaikal Knights, 6 to be exact. We'll get into that a little bit later. இங்க நிஷாந்த் வந்திருக்கிறாரு. Mohammad Aqib Javed. He will be coming up against the tall, the fast, the bouncy Adil Ayub Tunda. நல்ல ஸ்டார்ட். ஒரு ஸ்லிப்போட அட்டாக் பண்றாரு. டீப் தேர்ட். அந்த வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அது ஸ்ரீராம் கேபிட்டல் 4 மாறி இருக்கு. நல்ல டிரைவ் பெற்று கொடுக்கும். ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 வந்திருக்கு. அக்யூப் நேத்து எங்க விட்டாரோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. முதல்ல 1-2 பந்துகள் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. எஸ் கேட்ச்ல ஒரு குரல் இருக்குது. தாவி பிடிச்சாலும் அவரை தாண்டி ஒரு சீக்கம் ஹெலோ 6 நல்ல உயரமான ஃபீல்டர் தாகிர் தான் நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நல்ல டிரைவ் கிடைக்குமா? கிடைச்சிருக்கு. கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். கிராஸ் கிழிச்சிட்டு போயிருக்கு. ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 வந்திருக்கு அக்யூபோட பேட்ல இருந்து. மேல போயிருக்குது. கேட்ச்ல ஒரு குரல் இருக்குது. கீழே ஃபீல்டர் இருக்காரா? உயரமும் தூரமும் இருக்கு. ஆட்டம் எழுந்திருக்காங்க. தாகிர் கும்பிடுறாரு. அப்பா என் கேட்ச் எடுத்து பிடிச்சு கொடுத்துட்டியப்பா அப்படின்னு. Going for the big shot, getting the outside edge. Good catch taken by his bowling partner Adil. Nishant gone for 6, 27 for 1. சில விக்கெட் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சில இது அடடே இன்னொரு ஸ்ரீராம் 4 எடுத்தோடனே கௌதம்க்கு அவுட் சைட் எட்ஜ்ல தான் வந்திருக்கு. கேட்ச்ல ஒரு குரல். ஆனா அது அவருக்கு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 பெற்று கொடுக்கும். லக்கி மூலமா மீண்டும் ஒரு 4. சும்மா மேல போனாலே கேட்ச் இட். க்ளோஸ். கேட்ச்ல ஒரு குரல். ஃபீல்டர் இருக்காரு. முதல் ப்ளோ கேப்டன் கௌதம் InDesign காரைக்கால் நைட்ஸோட கேப்டன் ஆட்டம் இழக்கிறாரு. Gautam gone for 6, 38 for 2. Summer shotting front of square ஒரு அதிரடி புல் கலை அமுதன் தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு ஸ்லைஸ்ட் டிரைவ் அங்க. அண்ட் ஃபைனல் ஓவர் ஸ்ரீராம் கேபிட்டல் 4. ஒரு வறண்ட வானிலைக்கு அப்புறம் லேசா அங்க மழைத்தூரல் மாதிரி ஒரு பவுண்டரி நல்ல ஷாட் ஆக்கிவிடம் இருந்து. செம்ம ஷாட். இன்சைட் அவுட் கடைசியில் அவுட் ஆக போறாரா? சூப்பர் கேட்ச். அடிச்சப்ப ரொம்ப நல்லா அடிச்சிருக்காரு. இன்சைட் அவுட் அப்படின்னு நினைச்சோம். ஆனா பிரேம்ராஜ் அழகா கிரவுண்ட் கவர் பண்ணாரு. And the set batter Mohammad Aqib Javed has to depart for 45. It's 77 for 3. பேட்ல படலைன்னா இந்த மாதிரி அவுட்டும் ஆவாரு. மறுபடியும் இன்னொரு வீடு கட்டுற அப்படின்னு காமிக்கிறாரு போலர் நமன். அவருக்கு 2வது விக்கெட் கிடைச்சிருக்கு. Reaping rewards, his second wicket. Kalayamadam. இங்க வந்துருச்சு 4 கேட்டிங்ல. இதோ வந்து விட்டது. ஃபைனலி சார் சொல்லிருங்க சார். ரொம்ப நேரமா நீங்க அந்த வார்த்தையை சொல்லணும் இருக்கீங்க. லூஸ் பால். கால்ல ஒரு கிஃப்ட கொடுத்தாரு. இறங்கி வந்து பிரில்லியன்ட் ஷாட். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிறார் அங்கித். ரப்பமான டெலிவரி இங்க பாக்கணும். கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டாரு. பிச் அப் டெலிவரி. இன்னொரு வீடு வேற கட்டி வீட்டுக்கு அப்புறம் வரேன், வெற்றி பாகையோட வீட்டுக்கு வரேன்னு அப்பாக்கு சொல்லிட்டாரு. Excellent bowling by Naman. Picks up another important wicket. Marimuthu gone for 7, 94 for 5. இது தாண்டி போயிருச்சா? ஈஸியா போயிருச்சு. எல்லாரும் அண்ணாந்து பார்த்த மாதிரி இருந்தாங்க. தொலை தூரம் போயிருக்கு அந்த 6. சீக்கம் ஹலோ 6. ஒரு வளைச்சி விட்டுருக்கிறாரு. கிளியர் பண்ணுமா? கிளியர் பண்ணிருக்கு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 இறுதியா அச்சலோட பேட்ல இருந்து ஒரு 12 பந்துகளுக்கு பிறகு வந்திருக்கு. அண்ட் மீண்டும் தாயிர் சந்தோஷமா இல்ல. ஃபீல்டர்ஸ் நோக்கி திரும்ப ரெடியா இருந்தார். இன்சைட் த லைன் தூக்கி அடிச்சிருக்கார். ஃபீல்டர் வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்க கூடும். ஒரு சீக்கியம் ஹெலோ 6. முதல் பந்துல ஒரு 4 ஒரு கேப் விட்டாரு. இப்போ அச்சல் சிங்லா இந்த முறை ஃபுல். ஆனா பேட்டர் கொஞ்சமும் கருணை காட்டல. நேரா சைட் ஸ்கிரீனை நோக்கி குறிக்கோளோட குறி வச்சு பாஞ்ச ஒரு ஏவுகணை மாதிரி சீக்கியம் ஹெலோ 6.
அதனால்தான் இவர் நகர்ந்து வந்து ஒரு காட்டு காமிச்சு மேக்ஸிமம் அங்க சீக்கியம் ஹெலோ 6 முதல் பந்து. சம்டைம்ஸ் இங்க ரொம்ப பிரெடிக்டபிளா இருந்து ஸ்லாட்ல போட்டீங்கன்னா, இந்த முறை காத்திருந்தாரு. கனியமா இல்ல, ஒரு கேட்ச்கான வாய்ப்பு. அண்ட் பிரமாதமான விக்கெட் சிவ சுபாஷ்க்கு. மிக முக்கியமான பிரேக் த்ரூ என அச்சல் சிங்லா. Makes no mistake to take that catch. Achal Singla goes for 37 off 21, 148 for 6. ஒரு மடக்கி இருக்காரு ரோஹித் சௌஹான். அண்ட் ஃபீல்டர் கொஞ்சம் ஸ்பின் ஆகி போச்சு பந்து. இறுதியா சுதர்ஷன் 2 ரன் மாத்திரம். 150க்கு 6 ரவுண்டா முடிச்சிருக்காங்க. 20 ஓவர்ல இன்டிசைன் காரைக்கால் நைட்ஸ் இந்த கடைசி ஓவர்ல 12 ரன் மற்றும் ஒரு விக்கெட். சிவ சுபாஷ் ஆல் திங்ஸ் கன்சிடர்ட் ரொம்ப சாமர்த்தியமா முடிச்சிருக்காரு அப்படிங்கறத சொல்லலாம். They will look to finish this tournament on a high. They will look to get 3 out of 3. And InDesign Karaikal Knights on the other hand. நல்ல ஸ்டார்ட். இதோ ஃபர்ஸ்ட் ரன்ஸ். யப்பா, என்னங்க திடீர்னு பாண்டிச்சேரியில ரோஹித் சர்மா வந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஷாட்டை பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஒரு சீக்கியம் ஹலோ 6 மூலமா வந்திருக்கு. கேப்டன் அடிச்சிருக்காரு. அது போன ஓவர்ல 6 அந்த மிட் விக்கெட் ஏரியால தான் வந்துச்சு. இங்க பாருங்க, தரையோட அடிச்சு ஒரு பவுண்டரி. சில சமயம் சொல்லுவாங்க ஒழுங்கா போறதை மாத்தக்கூடாது அப்படின்னு. மாத்துனாங்க. ஸ்ரீராம் 4 ஸ்டம்ப கவர் பண்ணி வந்து ட்விஸ்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. 4 கிடைக்குமா? கிடைச்சிருக்கு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4. நல்ல எஃபர்ட் ஃபீல்டர் கிட்ட இருந்து. பட் பேட்டிங்ல இம்ப்ரோவைஸ் பண்ணாரு. இந்த ஷாட்டை கிரியேட் பண்ணார் ஆயுத். திரும்ப அதே லெக் சைடு தான். மறுபடியும் அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். பேக் டு பேக் பவுண்டரிஸ். ஆயுஷ் சர்மா அடடே, இதை தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. முதல் சில பந்துகள் படல. முக்கியமான விஷயம் கேப்ப பிக் பண்ணிருக்காரா? ஸ்ரீராம் கேப்டல் 4 வந்திருக்கு. அவரோட ஸ்விம்மிங் பூல்ல மாதிரி அடிச்ச அந்த டைவ் இங்க வேஸ்ட் ஆயிருக்குது. அதோட ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ் பவர் பிளே முடியும் பொழுது 36-0. கேப்ப அடிச்சிருக்காரா? அடிச்சிருக்காரு. பாதல அடிச்சிருக்காரு. இங்க நேயன். ஸ்ரீராம் கேப்டல் 4 பிளாட்டா ஒரு சீக்கம் ஹெலோ 6 நேரோட பேட்ல வந்திருக்கு. இதுதான் எதிர்பார்த்தோம். You can only watch, no catch அப்படின்னு. சொரட்டி விட்டுருக்காரு. ஃபைன் லெக் ஃபீல்டர் வேடிக்கை தான் பார்க்கணும். தூரமும் உயரமும் இருக்குது. இன்னும் ஒரு சீக்கம் ஹெலோ 6 பாதலுக்கு பாதகம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃபைன் லெக் ஃபீல்டர் வேறு யாரும் இல்லை, ஜசோலியா தான். சரியா படல. கேட்ச்னு ஒரு குரல் இருக்கு. கிளியர் பண்ணிருக்குமா? இறுதியாக அயுத் ஆட்டம் இழந்திருக்கிறார். என்னங்க ஏதோ எழுதி கிழிச்சு போடுறாரு? இல்ல, எழுதியெல்லாம் கிழிச்சு போடல. எதையோ அப்படி வைண்டிங் பண்ணுவாங்கல்ல, சுத்தி விட்டு அதுக்கப்புறம். Sharma gone for 22, has taken a fair amount of balls, 67 for 1. கேட்ச்னு ஒரு குரல் இருக்கு. ஆட்டம் இழப்பாரா? பிடிச்சிருக்கிறாரு. பிளைண்டர் பிரணவ் பாக்குறோம். தாண்டி போச்சு நினைக்கிறோம். ஆனா முட்டியிலே அடிபட்டிருக்கு. ரத்தம் சிந்தி இந்த கேட்ச் எடுத்திருக்கிறாரு. Darshan not so. He perishes for 2 of 6. It is 75 for 2. நேயன் மேல ஏத்திருக்கிறாரு. உயரம் இருக்கு. பந்துக்கு கீழே யாரு இருக்கா? கௌதமே எடுத்திருக்கிறாரு. இன்னும் எப்படி கௌதமோட கேட்ச நேயன் எடுத்தாரோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, அதே போல நேயனோட கேட்ச கேப்டன் கௌதம் எடுத்திருக்கிறாரு. டபுள் விக்கெட் ஓவரா மாறி இருக்கு. வெல் செட்டட் பேட்டர்ஸ்கள். Sham Kangen perishes for 48 of 36. Absolutely dejected. போல்டு. அனிஷ் கௌதம் பீட்டன் ஆயிருக்காரு. பேக் ஃபுட்ல போனாரு. ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ். Anish Gautam with just a couple of runs. கேட்ச் ஆகுமா? இல்ல தூரமும் உயரமும் இருக்கு. 30 பந்துகளுக்கு பிறகு ஒரு சீக்கம் ஹெலோ 6 வந்திருக்கு. வேரியேஷன் இதுல பாக்குற ஷார்ட் பிச் பால். உயரமும் தூரமும் இருக்குது. லவ் கிட்ட இருந்து ஒரு லவ்லியான ரன்கள் வந்துகிட்டு இருக்குது. சீக்கம் ஹெலோ 6 இந்த தடவை நேரா அடிச்சிருக்கிறாரு. கிராஸ் கிழிச்சிட்டு போகும். ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4. இந்த முறை ஷார்ட்டாக பந்து அமைஞ்சிருக்கு. உயரம் எக்கச்சக்கம். ஆனா லாங் ஆஃப் கையில தஞ்சம் தான் அடையும். ரோஹித் எந்த தவறும் செய்யல. அச்சல் சிங்லா ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ. Lavgar gone for 25. அண்ட் ஃபுல் டாஸ். இங்க மடக்கி அடிச்சிருக்காரு. டாஸ் அப் பண்ணிருக்காரு.
கூட கிளம்பி இருக்கு. நான் பிடிக்கிறேன்னு கால் பண்றாரு ஷார்ட் எக்ஸ்ட்ரால. And விக்னேஸ்வரன் மாரிமுத்து கச்சிதமா கேட்ச பிடிச்சிருக்காரு. எந்த ஒரு பிழையும் இல்ல. And because he's a tall man, Badal gets the extra bit of bounce. Premraj gone for 119 for 6. அதுக்கு முன்னாடி அச்சல் மற்றும் ஒரு ஃபுல் டாஸ் போன ஓவர் எப்படி முடிச்சாரோ அதே மாதிரி இங்க தொடங்கி இருக்காரு. ஒரு ஃபுல் டாஸ் சீக்கியம் ஹெலோ 6 மடக்கி சுத்தி காமிச்சிருக்காரு கிரவுண்டர் ரோஹன். இந்த முறை லாங் ஆன் கேட்ச பிடிக்க முடியாது. லோ ஃபுல் டாஸ் செம்ம கனெக்ஷன் ரோஹனிடமிருந்து மற்றும் ஒரு சீக்கியம் ஹெலோ 6. மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் இன்சைட் த லைன் ஆஃப் த பால். மிட் விக்கெட் ஃபீல்டர் ஏமாற்றத்தோட போய் பந்த ரிட்டர்ன் வாங்கிட்டு வரலாம். மற்றும் ஒரு சீக்கியம் ஹெலோ 6. ஷார்ட் பால் திரும்ப மடக்கி அடிச்சிருக்காரு கேப்ல. அண்ட் ஒரு ஆக்வர்ட் பவுன்ஸ். நல்ல டிரைவிங்க. இரண்டாவது ரன்கான முயற்சி நிச்சயமா இருக்கும். கொஞ்சம் ஓட வேண்டிய கட்டாயம். அண்ட் திரும்ப பாருங்க ரொம்ப சாமர்த்தியமான ரன்னிங். அத்துடன் ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ் ஹேட்ரிக் வெற்றிகளை கைப்பற்றி இருக்காங்க. முதல் 7 மேட்ச் தோத்ததுக்கு பிற்பாடு கடைசியில 3 போட்டிகள் அதிரடியா ஜெயிச்சிருக்காங்க ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ். InDesign Karaikal Knights put 150 runs on the board for the loss of 6. Akib leading the way with the 45. Atal Singla with the 37.